சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். ஜெகன் ஆட்சியில் ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். மார்கபுரம் சட்டமன்ற தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஆந்திர பிரதேசத்தை 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஜெகன்மோகன் தலைமையிலான YSR காங்கிரஸ் மாநிலத்தை நாசமாக்கிவிட்டது. மோசமான நிலையில் உள்ள ஆந்திராவை முதல்வராக உள்ள சந்திரபாபு நாயுடுவால் மட்டுமே மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். 2029 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளவர்களுக்கு முடிவு கட்டப்படும் என்று YSR காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் மக்களின் நம்பிக்கையை முழுவதுமாக இழந்துவிட்டதால் YSR காங்கிரஸால் ஒருபோதும் ஆந்திராவில் இனி ஆட்சிக்கு வர முடியாது. அதே சமயத்தில் YSR காங்கிரஸை தோற்கடிப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக உறுதியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் YSR காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏராளமான கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிலங்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் பவன் கல்யாண் கூறினார்.